என்னவாம்மா? என்ன மாப்பிள்ள சொல்லுவோம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் மாப்பிள்ளை சேர்ந்து சூப்பராக ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். அப்படி என்னவாம்மா சமையல்? சேமியாவில் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம் இன்னைக்கு. என்ன மனுஷன் சாப்பிடலாமா? அதெல்லாம் சாப்பிடுவோம் மாப்பிள்ள, சூப்பராக இருக்கும். சரி, 4 ஊருக்கு மடக்க சமைக்கிறோம், சாப்பிட்றோம். ஐயோ ஆரம்பமே அமக்களமாக இருக்கு. என்ன மாப்பிள்ள விழுந்துட்டோம்மா? என்ன தடுமாறி விழுவுறீங்க? பசி மயக்கமா? பசி மயக்கம் தான்மா. நீ என்னன்னா இப்போதான் கல்ல கொண்டாந்து எடுக்கிற, எப்போ கொடுப்பேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வந்துடும் ரெடி ஆகிடும் மாப்பிள்ள, கவலைப்படாமல் இருங்க. ஓய் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுமா. என்ன பண்ண அடுத்து? இல்லையா டெய்லியுமா சொல்ல முடியும்? இதெல்லாம் உரிச்சு வைங்கய்யா. என்ன இவ்வளவு செலுத்துக்கிற? சாப்பாடு மட்டும் முதல்ல கேட்குறீங்களா? வேலை செஞ்சு வச்சா தானே சாப்பாடு செய்ய முடியும். சரி விடுங்க. இந்த ஆளை நம்பினா பொழுதன்னைக்கு இதை ஆஞ்சிட்டு இருப்பாரு. இவர் நம்பியெல்லாம் சமையல் பண்ண முடியாது இன்னைக்கு. இது ஆகாது, இது அறுத்து அஞ்சு வேண்டியது. அந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் நாள் மாப்பிள்ளைய பற்றி அவ்வளோ சாதாரணமாக இட போட்டியா? வேற மாப்பிள்ளைய மாற்ற வேண்டியதா? இது ஒன்றும் ஆகாது போல இருக்கு. இந்த மாப்பிள்ளை கையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா? இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? விடுங்க. அப்படி இருக்கணும். ஆக மாட்டாரு இந்த மாப்பிள்ளை, ஆக மாட்டார். வேலை மாப்பிள்ளைய மாற்றிட்டு வேண்டியதான், ஒரு வழி கிடையாது. என்னம்மா புரேபில் ஆள் போனேன், ஆளையே காணுமே. ஆமாப்பிள்ள, காற்று கொண்டு போயிட்டு வாப்பிள்ள, காற்றோட காற்றா கரைஞ்சிட்டேன். என்ன சொல்ற? நீ இல்லாமல் மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? அதான் வந்துட்டல்ல, சீக்கிரம் ஆச்சு குடியா ஆக்குவோம், மடியாயிட்டு. சரிம்மா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, இன்னும் பக்கத்தில் கொடுத்துட்டு போய் மங்களம் மாட்டிட்டு உட்காருக்கிறியா? வேற என்ன பண்ணணும்? போய் சிக்கன் அலசனால மானக்கட்ட மாப்பிள்ள, எவ்வளோ வேலை இருக்குது. சரி கோவப்படுறீங்களா? ஆமாம், வட்டு போங்க. கோவப்படுறதா? வட்டு போங்க, யார் வேண்டாண்ணா? அதுக்கு தான், அதுதான் தெரியுமே என் மாப்பிள்ளையில பற்றி எனக்கு. என்ன ஐட்டங்களோ சவந்தி பிளாட்டினிலே. என்னம்மா அடுப்பு பாட்டுக்கு அனாவே எரிஞ்சிட்டு இருக்கு, சும்மா நிக்கிறேன் நீ? ஆமா, நீங்க இவ்வளவு நேரம் இருந்துட்டு எங்க வரீங்க? என்ன பண்ணோம்? சேமியாவை சரி எண்ணெயும் நெய்யும் போட்டு வறுத்து எடுத்துக்க போறோம் கொஞ்சம். சரி ஆமா, சேமியா போட்டு. அட மனக்கட்ட மாப்பிள்ள, இப்பதானே சொன்ன, இருங்க. நெய் வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றுவோம். சரி ஓகே மாமா. கொஞ்சமா எண்ணெய். மெல்ல மெல்ல மெல்ல, ஏன்னா வலிக்க போகுது. அங்க என்ன மாப்பிள்ள பண்றீங்க? என்ன மாமா? அந்த வெங்காயம் தான் வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அது எடுக்க தான் மாமா போயிருந்தாங்க. வாங்க மாப்பிள்ள. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்டேன். இந்த எல்லாத்தையும் கவுத்துட்டு மாமா போட்டலாம் மாமா. சூடாயிச்சா? இருங்க, சூடாவது பாருங்க. சவுண்டு கேட்குதா? பட்டை வகை உள்ளதல்லவா? பட்டை வகை இதை போடுங்க மாப்பிள்ள. ஆஹா ஆஹா ஆஹா. அடுத்து என்ன மாமா? பச்சை மிளகா. பச்சை மிளகாய். பச்சை மிளகா தெல்லுங்க. இவ்வளோ மிளகா போட்டு உரைக்க போவோமா? எல்லாம் இல்லை மாப்பிள்ள, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். மாமா நீங்கள் சொல்கிற மாப்பிள்ள நான் கேட்குறேன். கேட்டு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது உங்களுக்கு இங்கே. வெங்காயம் போடுங்க. போட்டலாமா? போடுங்க, நல்ல வெங்காயத்தையும் போடுங்க. தக்காளி போடலாமா? இருங்க, உங்கள் ஆர்வத்துக்கு ஒரு அளவு இருக்கு. வெயிட் பண்ணணுமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே. இஞ்சி பூண்டு தானே மாமா? இந்த வந்துட்டேன். போட்டலாமா? போடுங்க, இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. தள்ளுங்க.
தக்காளி தெலுங்கு மாப்பிள்ள தள்ளிவிடும் மாப்பிள்ள கரம் மசாலா மிளகு கரம் மசாலா மாமா. இது மிளகா மாவு மிளகா தூள். இது வந்துட்டு கரம் மசாலா, பிரியாணி மசாலா. ஐயோ ஒரே வாய் டங்கு குளருது மாமா. நீங்கள் 1 மணிலேருந்து 4 மணி நேரம் சமைக்கிற இன்னும் கொடுக்கலையா மாமா? கரம் மசாலா இந்தாங்க மாமா. அப்புறம் அப்படியே சிக்கன் எடுத்துருவாங்க. மாப்பிள்ள சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இந்தாம்மா ரெடியாக வச்சுருக்கோம் மாமா. வெறிட்டுமா மாப்பிள்ள வாங்க. என்னம்மா பசங்க என்கிட்ட கொடுத்துட்டேன். மாப்பிள்ள உப்பு போடுறேன்ல, நீங்கள் போட்டிங்கன்னா இதாக போட்டுருங்க. சரி வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் மாப்பிள்ள. போட்டுடுமா கொஞ்சமாக. என்ன மாமா? என்ன மாப்பிள்ள ஆச்சா அவளையா? எல்லாத்துலேயும் மாப்பிள்ளைக்கு அவசரம் தான். ஓ சீக்கிரமாக பண்ணுவான். எவ்வளோ நேரம்? கொஞ்சம் நேரம் மாப்பிள்ள. எல்லாத்துலேயும் அவசரப்பட்டா எங்கே தான் போகிறது? சேமியா கொண்டு வருவா. சேமியா கொண்டாடாண்டா. தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி வேணுமா? தண்ணியா? என்னம்மா சொல்கிற? தண்ணி எங்கே இருக்கு? பாத்திரத்தில் இருக்கு பாருங்க. இதானா? சொல்லணும் முன்னாடியே. அப்படியே ஊற்றலாம் எல்லாத்தையும். ஊற்றுங்க. அளவு எவ்வளோதுலாம் கேட்க மாட்டீங்களா? அளவு நான் கேட்டேன். என்ன ஒன்று வரேன், மாமணி இருக்க சமைச்சு கொடுக்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். என்ன இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அளவு எவ்வளவு ஊற்றுறீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்குமாம்மா. இப்போ தானே மங்களம் போட முடியும். சேமியா எடுத்துட்டு வரவா? கொதிக்கட்டுமா? சரி விடு. அவசரம் தான். சரி அடுப்பை அடிச்சுடுவோம்மா. மோய் டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? என்ன மாப்பிள்ள கறியெல்லாம் வந்துருச்சா? எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. சேமியா போட்டுடலாமா? போடுங்க மாப்பிள்ள. சேமியாவை போட்டுருவாங்கறீங்களா? போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்படியே என்னம்மா நீ கேட்ட லெமன் வாட்டரை ஊற்றிடலாமா? ஊற்றுங்க லேசாக மேலே ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றுங்க. ஓகே, மூடி எடுத்துருவாங்க. தம்மா எங்கம்மா மூடி? அந்த மூடி கொடுங்க. இந்த இருக்கும்மா. போடவா? இறக்கமாம்மா. தண்ணி விடுங்க இந்தாங்கம்மா. மாப்பிள்ள சும்மா வேற லெவலில் வந்துருக்குதேம்மா. அப்படிதான் மாப்பிள்ள இருக்கு. இன்னைக்கு செம்ம வேட்டை இருக்கு. சரியான சாப்பாடு இருக்கு இன்னைக்கு. எங்க மாப்பிள்ள சிக்கனை காணோம்? இருக்குமாம்மா. இந்த கடைக்கு பாருங்க. எப்படி மாப்பிள்ள இருக்கு? சும்மா வேற லெவலில் இருக்குமா. வாசனையை பாருங்க. எச்சு வருதே, வெயிட் பண்ண முடியலையே. சிக்கன்லாம் அப்படியே பூ போல வந்துருச்சு மாப்பிள்ள. அக்கா சேமியா பிரியாணின்னு இப்படி தான் இருக்குமா? என்ன நீ கேட்குற, நான் கேட்கணும். இப்படிதான் இருக்குமா? இதான் இருக்கும். சரிம்மா. வேற லெவல் மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள இருக்கு? வெயிட் பண்ண முடியல மாமா. ஒரு கைதான் அள்ளி கொடுங்களேன். எடுத்து சாப்பிட எடுத்துக்கவா? எடுத்துங்க. சரி மாமா. ரொம்ப அவசரம் வர்றாரு அவரு. ஆஹா, இதுக்காக எவ்வளவு நேரம் ரொம்ப அவசரம் இல்லை. உங்களை பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு வயிற்று வலிக்கும். கொஞ்சம் வாயில் உள்ள விட்டா தான் பிரச்சனை கிடையாது. சீக்கிரம் அங்கிட்ட அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். பசியிலாம அவன் வாடி போய் கிடக்குறேன். இவரையா கவனிக்கிறேன். வை மாமா. இன்னும் பீஸே விடல. போடுவோம். பீஸு தானே உங்களுக்கு? போடுவோம். போங்க தான் எடுத்துங்க. போதுமா. ஓய் வருஷா, எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்கா? பாயை தொடர்ந்து சொல்லு. சரி. மாமா கையில் ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியது? புறவி பயிலில் போனவர் இன்னைக்கு தான் ஒன்று பிடிச்சி வந்திருக்காரு.